Hi friends. இன்றைக்கி வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சட்னி செஞ்சுருக்கேன். இது வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து இருக்குது, தோலோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதிலே வந்து 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், இதெல்லாம் போட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதே ஆயிலில் வந்து 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா முழுசாக போட்டால் வெடிக்கும். அதுக்கப்புறம் 1 வரமிளகா இதையும் போட்டு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே ஆயிலில் வந்து நல்லா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறையவே எடுத்துக்கலாம். நம்ம வறுத்தோம் அப்படின்னா அப்படியே சுருங்கிடும், கொஞ்சமாக தெரியும். நல்லா நிறைய போடுறப்ப சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா மணமாக நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த மாதிரி சுருங்கினா போதும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டு அதுலேயே வந்து ஒரு 5-6 பல் பூண்டு போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கூட 4-5 பல் பூண்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நம்ம பருப்பெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். புளி போடுறப்போ அந்த கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தாளித்து கூட வச்சுக்கலாம், தாளிக்க வேண்டாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நான் தாளிக்காமே வச்சுருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.